ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏயுடைய ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டியில் வந்து சார்ட் போஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து அந்த மாதிரி போஸ்ட் பண்ண சார்ட்டு பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட்டு. இப்போ வந்து டார்கெட் அடித்ததையே நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஏயுடி ஜேபிஒய் இது வந்து அந்த வீக்கோட எண்டில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுற சார்ட்டு. இப்போ வந்து டார்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போல் தான் வந்து நம்ம சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி ட்ரெண்டு தான். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இங்கே பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. இதுதான் நம்மளுடைய சிஹெச் பாயிண்ட்டை வந்து அவைலபிள் இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? இது வந்து ஹைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம லோன்னு எடுத்துக்கலாம். லோவை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. இங்கே பாடி க்ளோஸ் இல்லை, இங்கே தான் வந்து பாடி க்ளோஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிஓஎஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் கூட நமக்கு இப்போ புது ஹை வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வரும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு லைன் போட்டு நான் வந்து செப்பரேட்டாக காட்டுறேன். இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஹையோ லோவோ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்டு தான். சரிங்களா? மார்க்கெட் எப்படி வந்து மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக இப்போ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் வந்து ப்ரெசன்ட் ட்ரெண்டு. இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இது சிஹெச்னு ஆகுது. அப்போ வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து கவுண்டர் ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு ஆகுது. அப்போ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற ஆர்டர் பிளாக்குக்கு நமக்கு வந்து 2 சிஹெச் வந்து தேவைப்படும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ப்ரைஸ் என்டர் ஆகுது. நம்ம மார்க் பண்ணி வச்ச ஆர்டர் பிளாக்கில் நம்ம இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு டவுட்டும் வந்து கேட்டிருந்தீங்க. என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிஹெச் வந்து நமக்கு இங்கே இருக்குது. செகண்ட் சிஹெச் நமக்கு வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அவங்க கேட்டிருந்த ஒரு பெரிய டவுட்டு, சார் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஆமாம், கன்ஃபார்ம் வந்து நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி பண்ணோம்னா அது தப்பாக தான் வந்து அமையும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிஹெச் நமக்கு இம்பல்சிவாக நடந்துருச்சு. செகண்ட் சிஹெச் வந்து கொஞ்சம் இதாக தான் நடக்குது. சரிங்களா? இப்போ உடைக்கிறப்ப பார்க்கலாம். சரிங்களா? இங்கே உடச்சிருக்கு. பட் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் சிஹெச் தான் உங்களுக்கு ஸ்லோ ஆகுது. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து அந்த ஆர்டர் பிளாக்கு கிட்ட வரப்போ எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் பிளாக் மார்க்கிங்ஸில் வந்து இறங்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். என்னென்னா 15 மினிட்ஸுக்கு போய்க்கிங்க ஆர்டர் பிளாக் கம்மியாக இருக்கும். சரிங்களா? 5 மினிட்ஸில் ஒன்றா வந்து நிறைய ஆர்டர் பிளாக் குட்டியாக மார்க் பண்ணுறதுக்கு நம்ம 15 மினிட்ஸில் ஒரே ஆர்டர் பிளாக்காக எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? அந்த ஒரு இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்படி கூட நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ட்ரி மிஸ் ஆகாமல் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தா ஏஷியனோட ஹை இருக்குது. ஏஷியன் ஹைக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றப்ப இன்னொரு வேலிட் வந்து நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இந்த ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து உள்ளே வந்து கிடச்சிரும். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நேராக வருது. நம்ம மார்க் பண்ணி வச்சா அந்த ஆர்டர் பிளாக் தான் இதாகுது. இப்போ 5 மினிட்ஸில் உங்களுக்கு சும்மா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நான் வரைகிறேன். இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருப்பாங்களா டைரெக்டாக வந்து அங்கே எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு இதாகுது. சரிங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல தாராளமாக வந்து என்ட்ரி போடலாமா அப்படின்னா என்ட்ரி போடலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இந்த இடத்துல டவுட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரிஸ் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து போடுறக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் வந்து டேரெக்டாக 1 ஹவரில் வந்து வைக்கிறேன். 1 ஹவரில் வச்சுட்டு ஒரு டார்கெட் பார்த்துட்டு வந்துடலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சார்ட்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம். அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துருச்சு. பட் ஸ்டில் நம்மளுடைய டார்கெட் வந்து நீட்டாக வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீட்டாக வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இப்போ இது வந்து லைவ் மார்க்கெட்டு அடிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்துருக்கு. டேட் பார்த்திங்கனாலே உங்களுக்கு 2 வீக்ஸ் வந்து கேப் இருக்கும். சரிங்களா? 2 வீக் வந்து டோட்டலாகவே கேப் இருந்து அவ்வளோ டைம் எடுத்துருக்கு. நம்ம வழக்கமாக காட்டுற மாதிரி ஒரு சின்ன எவ்வளோ என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்கு, நம்ம எங்கெங்கே பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். நம்ம ஒன்றும் இல்லை, ரீப்ளே பார் இதுலேயே இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸில் தான் இருக்கும். சரிங்களா?
இப்போ வந்து இன்னொரு சின்ன ஒரு ஆட் ஆன் மாதிரி நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஆர்டர் பிளாக்ல தான் இது வந்து எடுக்கும். சரிங்களா? ஆர்டர் பிளாக்ல எடுக்கும். எங்கெங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் ட்ரேட் அட்டெண்ட் பண்ணலாம், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு இது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஐடியா வந்து அடியோட வந்து விட்டுருங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து கவுண்டர் ட்ரெண்டில் கால்குலேட் ஆகும். அதே மாதிரி ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர் தான். சரிங்களா? ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் கிடைக்கிது, அதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு. சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே விக்கு மட்டும் விட்டுட்டு வருதா மார்க்கெட்டு. ஒரு பேட்டர்ன் என்னென்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ டவுனு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு வந்து கீழே மறுபடியும் உழுக ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதில் ஒர்த். சரிங்களா? இது ஒன்று பார்த்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரிங்களா, செல்லு தான் ஆகுது, இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தான் மற்ற இது பண்ண முடியும். 1, 2 நமக்கு வந்து எஸ்ஐ ஹிட் ஆனாலும் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த என்ட்ரிஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ 1 ஹவர்லேயே வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். 1 ஹவரில் ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னா இது எல்லாமே லிக்விடிட்டியாக கால்குலேட் பண்ணி மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை, நம்ம மார்க் பண்ண அதே ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. 15 மினிட்ஸில் காட்டுறேன். இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்லங்க, சேம் ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்து உடைக்கல, அங்கேயே ஆர்டர் எடுத்துகிட்டு நீட்டாக கீழே போயிடுச்சு. ஸோ வந்து ஒரு இஷ்யூ இல்லை. மார்க்கெட்டுக்கு தேவையான லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாலும் எடுத்துகிட்டு கீழே போகுது, எங்கே எடுக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக மாறும். எப்படி அப்படின்னா லிக்விடிட்டி வந்து எங்கே இருக்கோ அதுக்கு வந்து மார்க்கெட் அகைன் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து இதாகும். இது வந்து இன்னொரு பேட்டர்னில் சொல்கிறதுனா கன்சல்டேஷனு, எக்ஸ்பேன்ஷனு, ரிவர்சலு, ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த ஃபார்மெட் வந்து இதில் இதாகும். அதே மாதிரி நான் சிம்பிளாக வழக்கமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா சிம்பிளாக இது பண்ணிக்கலாம்னா மேலேயும் லிக்விடிட்டி இருக்கும், கீழேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஒரு கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னா மேலேயும் லிக்விடிட்டி இருக்கும், கீழேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ வந்து கீழே இருக்கிற லிக்விடிட்டியை இங்கே கலெக்ட் பண்ணிடுச்சு, மேலே இருக்கிற லிக்விடிட்டியை இங்கே வந்து மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணுது. ஓபியாக உங்களுக்கு மார்க் பண்ணனா இன்னும் வந்து அக்யூரேட்டாக தெரியும். சரிங்களா? இப்படி மார்க் பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சாலிடாக தெரியும். மறுபடியும் மார்க்கெட் எடுத்துகிட்டு கீழே போகுது. சரிங்களா? இதே மாதிரி நம்மளுக்கு டார்கெட் அடிக்கிற வரைக்கும் இதே 5 மினிட்ஸில் மாற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட என்ட்ரிஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் வந்து இது பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் என்ட்ரிஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏஷியனோட ரேஞ்சில் வந்து உங்களுக்கு செஷன் ட்ரேட்லேயும் இதில் வந்து என்ட்ரிஸ் வந்து நீட்டாக கொடுத்து தான் கீழே இழுத்துட்டு போகுது. இங்கே கரெக்டாக பார்த்தோம்னா இந்த கேண்டில் தானே கீழே விழுந்திருக்கு. ஸோ வந்து இதை நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா? அக்யூரேட்டாக மார்க் பண்ணோம்னா இது வரைக்கும் வரும். ஷார்ப்பான டேப்பு கீழே வந்துடுச்சு. ஸோ அந்த டேப் நீங்கள் விட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டேப் சரிங்களா மறுபடியும் கீழே விழுகுது. சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா டைரக்ஷன் கண்டுபிடிச்சிருங்க. டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம மேலேருந்தே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இங்கேருந்து வந்து செல் தான் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஆர்டர் எடுத்துடுச்சா இந்த ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் எஸ்எல் வாங்குகிற அந்த இடம். இந்த ஃபஸ்ட்டு இடம் மட்டும்தான். ஒரு சில டைம் வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க இல்லை வந்து மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து எஸ்எல் விழுகும். இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க இது கீழே தான் போகுது அப்படின்னா இங்கே செல் மட்டுமே பண்ணுங்கள், இங்கே செல் பண்ணுங்கள், இங்கே செல் பண்ணுங்கள், இங்கேயும் செல் பண்ணுங்கள். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து எஸ்எல்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து தெரிஞ்சிடுது இல்லை நமக்கு டைரக்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் தான் போகுது அப்படின்றத. ஸோ டைரக்ஷன் தெரிகிறப்ப எஸ்எல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஃபார்மெட்டில் வந்து இது பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டை வந்து விட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டை வந்து எடுக்காதீங்க, செகண்ட்லேருந்து வந்து பிடிங்க. சரிங்களா? இது நான் மறுபடியும் ஒரு கிளான்ஸ் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஆனால் இந்த மூமெண்ட்டை பார்த்தோன்னே இது உங்களுக்கு வந்து சாலிடாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த ஒரு மூமெண்ட்டை பார்த்தோன்னே இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும். சரிங்களா? அதோட இது மூமெண்ட்டை வந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஃபாஸ்ட்டாக இறங்குதுங்களா,
ஃபாஸ்ட்டாக இறங்குதா, இது மட்டும்தான் கொஞ்சம் கன்சாலிடேட் மாதிரி இருக்குது. இது அப்பில் போகிறது நல்லா ஃபுல்லாகவே கன்சாலிடேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி போகணும்னு வைங்களேன். இங்கே ஃபாஸ்ட்டாக வந்தாலும் ஒரு பிரேக் போட்டு உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் இறங்குது. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டவுன் நல்லாயிருக்கும். அப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வந்து அடி வாங்குற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்கிறாங்க, இருங்க ஒரு மெஷர்மெண்ட் டூல் எடுத்துக்கங்க. இப்படி வந்து போட்டு பாருங்கள் எத்தனை கேண்டில்ஸ் வந்து எடுத்துருக்கு உங்களுக்கு. இங்கே கேண்டில்ஸ் அப்படின்றது வந்து மென்ஷன் இருக்கும். பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்க, 25 பார் எத்தனை பிப்ஸுக்கு, 114 பிப்ஸுக்கு. அதுவே வந்து அப்பில் வந்து பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறீங்களா, 73 பார் சரிங்களா, எத்தனை பிப்ஸுக்கு, வெறும் 84 பிப்ஸுக்கு. அப்போ வந்து மூமெண்ட் இது நல்லாயிருக்கு, இது வந்து அடி வாங்குது சரிங்களா. அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை பார்த்து கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா செல்லில் இழுக்குதுங்களா, இதெல்லாம் ஸ்லோவாக போகும். இது மறுபடியும் வந்து செல்லில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து யார் கண்ட்ரோல் அப்படின்றது நமக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சைடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க தான் வந்து கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு. எப்போவுமே மார்க்கெட் இப்படி தான் அமையும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி டே.